ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா Arduino Nano வச்சு ரேடார் டிடெக்டர் இதுதான் வந்து செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சர்வோ மோட்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மோட்டர் பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இது கூட வந்து இதுவும் வந்து தந்துடுவாங்க. அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பீஸை வந்து இப்போ மோட்டரில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஜம்பர் ஒயர்ஸ் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் இருக்கிற அந்த 3 ஒயரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ரெண்டு ஒயருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். அப்போ ஒரே மாதிரியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஒயர்லேயுமே 2 சைடு வந்து கட் பண்ணி வந்து விட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வயலட் ஒயரை வந்து இந்த ரெட் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். Arduino போர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியணுங்கிறதுக்காக நான் இதை வரைஞ்சிருக்கேன். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே இந்த ரெட் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த பிளாக் ஒயரை வந்து இந்த ப்ரௌனில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரௌன் ஒயரை கிரவுண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயரை வந்து D9ல் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அல்ட்ராசானிக் சென்சார் வந்து எடுத்திருக்கேன். இந்த அல்ட்ராசானிக் சென்சார் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பின் இருக்குது பாருங்கள். இந்த பின்னில் நம்ம வந்து ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். VCCயில் ஒரு பின்னை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரிகரில் வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். எக்கோ, அதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்து 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிகர் பின்னில் கிரே ஒயர் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கிரே ஒயர் வந்து D10ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். D11ல் ஒயிட் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த காம்போனன்ட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கார்ட்போர்டில் இதை வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேபிளை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ChatGPTக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். இப்போது எனக்கு இந்த ரேடார் டிடெக்டருக்கு கோட் வந்து ChatGPT கிட்ட நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ கோட்ஸ் வந்து வருது பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்து கூட நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன கனெக்ஷன்ஸை பண்ணலாம். கோட் வந்து கீழே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய கோட்னு வந்து பார்த்தீங்களா. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இப்போ Arduino சாஃப்ட்வேர்க்கில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க. Arduino Nanoவில் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எந்த போர்ட்டில் செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லோட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், க்ரீன் கலரில் வந்து லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இன்னொரு சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்து போயிட்டு கோட் வந்து போட போகிறோம். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சாஃப்ட்வேர் ப்ராசஸிங். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் ChatGPT கிட்ட வந்து போயிட்டு எனக்கு இந்த ரேடார் டிடெக்டருக்கு ப்ராசஸிங் கோட் வந்து கொடு அப்படின்னு வந்து கேட்க போகிறோம். இப்போ ப்ராசஸிங் கோட் வந்து ChatGPT வந்து கொடுத்துருச்சு. இதை வந்து இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் போய் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா
நமக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த லைன் வந்து போகிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த ரெட் டாட் வந்து அங்கேயே இருக்க பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் வேலை செய்யும் பாருங்கள். இப்போ வேலை செய்யுது. இப்போ டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே அல்ட்ராசானிக் சென்சாரை பாருங்கள், ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா? சூப்பராகவே வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. எந்த ஒரு எரருமே இல்லாமல் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என் ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து டிடெக்ட் ஆகும் பாருங்கள். அந்த ரெட் டாட் வந்து அப்படியே வந்து ஷேக் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ரேடார் டிடெக்டர் ரொம்பவுமே சூப்பராக பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. என்னோடய லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் சுற்றியும் இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறனால அந்தந்த ரேஞ்சில் எங்கே வந்து இருக்குங்கிறது தான் வந்து அது காட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். பாருங்கள், மேலே வந்து அந்த ரெட் டாட் போகுது பார்த்தீங்களா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை, அது தூரத்தில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி பொருள் இருக்கிற இடத்துல அப்படியே வந்து காட்டுது. அண்ட் நான் என்னோடய கையை வந்து வைக்கலை. ஸோ நான் மூமெண்ட் பண்ண அதுலேயுமே வந்து மூமெண்ட் ஆச்சு. அது நீங்கள் நல்லாவே வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சிம்பிளான கோட்ஸ், அதாவது நம்ம ChatGPTலேருந்து அப்படியே எடுத்து இதில் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம அப்படியே கோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் போக போக வந்து கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரேடார் டிடெக்டர் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரேடார் டிடெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அடுத்த பர்ஃபெக்ட் ரேட்டு தான். பாய்.